போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குதல் நடவடிக்கையை கைவிட வேண்டும், பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கத்தினர் சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவச்சந்திரு. இந்த சாலை மறியலால் அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம். கடந்த 9 ஆண்டுகளாக தங்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக சென்னை பல்லவன் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக டிசம்பர் 2022 முதல் 20 மாதமாக பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன்கள் உடனே வழங்க வேண்டும் என்றும், போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும், கடந்த 106 மாதமாக வழங்கப்படாமல் உள்ள பஞ்சப்படி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றோர் பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை பல்லவன் சாலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறைக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் தற்போது எழுப்பி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய காவல்துறை சார்பில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதை தடுக்கும் வண்ணம் பல்லவன் சாலையில் பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காவல்துறையினர் கைது செய்து 10க்கும் மேற்பட்ட பேருந்தில் தற்போது ஏற்றி அனுப்பி வைத்து வருகின்றனர். காவல்துறையின் தடுப்புகளை மீறி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னை பல்லவன் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.